ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். குக்கரில் ரொம்ப சுலபமான முறையில் பாயாசம் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். மொறுன்ட்டு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதா ஈஸியான மெத்தடு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் கேட்கும், அதில் ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஜவ்வரிசிங்க, மினி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியும் இல்லாத ரொம்ப பெருசும் இல்லாத மீடியம் சைஸ் ஜவ்வரிசி. இதை 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு குக்கரடியும் மூடி போட்டுட்டு விசில் போட்டு இதை ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீமெல்லாம் அடங்கந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு பாருங்க. ஒரு 3 விசில் விட்டாலே போதும். அதிக நேரம் கூட நீங்கள் விசில் விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு இல்லையா? இது கூட நம்ம அடுத்தடுத்து சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்கலாம். சுகர் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா சரியா இருக்கும். சுகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கொதி வரட்டும். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தா போதுங்க. அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த ஜவ்வரிசி வேக வைக்கிறது பாருங்க, நம்ம சாதாரண பாத்திரத்துலனா பொங்கி வரும். அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு இருக்கணும். இது ஈஸியான மெத்தட்ல ஜவ்வரிசி ரொம்ப சுலபமா வந்துடுச்சு பாருங்க. இப்போ அடுத்ததா காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்க. பால் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கணும் இல்லையா, அதனால பேலன்ஸ் பண்றதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பால் சேர்த்துட்டு நம்ம இந்த சால்ட்டு ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்க்கிறோம் இல்லைங்களா, சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க, இப்போ ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது அந்த வாசனை நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அருவாமனையில திருவி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்க, ஒரு கொதி வருது இல்லைங்களா, அவ்வளவுதான். இது கூட அடுத்ததான் ஒரே ஒரு ஏலக்காய் அப்படியே 1 பாதிமா பிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த ஏலக்காய் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு கொதி வந்துடுச்சுல. இப்ப இது தாளிச்சுக்கலாம். அதுக்காக சின்ன கடாய் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் உருக்குனதும் கொஞ்சமா முந்திரி, ஒரு 10 முந்திரி 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே 5-6 உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் இதை பாயசத்துல சுட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாயசம் இப்ப லேசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆற நல்லா திக்காயிடும். ரொம்ப சுவையில இருக்கும். இந்த தாளிச்ச நெய் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, முந்திரி திராட்சை எல்லாம் நெய்ல வறுத்துட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்ல இருக்குங்க. ஆறுனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க பாயசம் எவ்வளவு திக்காகுதுன்னு. இப்ப லேசா தான் இருக்கு. ஆற நல்லா திக்காயிடும். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சாப்பிடும் போது இந்த நாக்கிலே நிற்கும் அந்த சுவை. கண்டிப்பா நீங்க மறக்கவே மாட்டீங்க இந்த குக்கர் பாயசத்தை. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க இந்த பாயசத்தை. நீங்களும் இதே போல வர பண்டிகை நாட்கள்ல, வீட்டுல விசேஷம், சாமி கும்பிட்ற நாட்கள்ல இதே போல செய்து பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பாயசத்தில் சேர்த்திருக்கிற நெய் வீட்லயே தயாரிச்ச ஒரிஜினல் நெய்ங்க. இதனுடைய லிங்க் வேணா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மொறுன்ட்டு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதா ரொம்ப சுலபம். நீங்களும் இதே போல செய்து பாருங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு பாருங்க, இது பெரிய டம்ளர் 1/4 கிலோ அளவு இருக்கும். இதை ஒரு 2 டைம் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 hour அப்படியே தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தாராளமா தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பு ஊற வச்சுக்கலாம். அப்படியே பிளேட் போட்டு மூடிடலாங்க. 1 hour கழிச்சு பார்க்கலாம். பருப்பு நல்லா ஊறி வந்தாதான் வடை நல்லா இருக்கும். பாருங்க, 1 hour ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை நல்லா ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்துல மாத்திக்கலாம். தண்ணி எல்லாம் தனியா வடிஞ்சிடும். தண்ணி தேவையில்லைங்க. தண்ணி இல்லாம நம்ம பருப்பை மட்டும் தனியா வடிச்சிட்டோம்னா சரியா இருக்கும். இப்போ அது வடிகிற சமயத்தில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக 4-5 துண்டு பட்டை, ஒரு 6-7 லவங்கம் எடுத்துருக்கேங்க. கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 5-6 பச்சை மிளகாய், 4-5 காய்ந்த மிளகாய். இது கூட ஒரு 15 பல் பூண்டு தோலோடு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கொஞ்சம் பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க. இதுல நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு தண்ணி வடிச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சமா சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. வடைக்கு நைஸா அரைக்க கூடாது. பாருங்க, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சாதான் சரியா இருக்கும். பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப லாங்கா விட்டுட்டீங்கன்னா ஒரு இடம் பருப்பு நைஸ் ஆயிடும், ஒரு இடத்துல அப்படியே பருப்பா நின்றுடும். அதனால கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் எல்லா பருப்பும் அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வாழைப்பூ வந்து கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கூட்டு செஞ்சுட்டோம். நேற்று வீடியோவில் போட்டிருப்போம். கூட்டு வீடியோ பார்க்காதவங்க, வாழைப்பூ கூட்டு வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க. அது பாருங்கள். டீட்டெயிலாக அந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லாம் கூட போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வீடியோ லிங்க்கு பாருங்கள். அடுத்ததாக இந்த வாழைப்பூ வந்து குறுத்துக்கு உள்ளே வந்து சின்னதாக மீந்திருந்தது இல்லையா, அதான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து முதல்ல கட் பண்ணி வைக்கக்கூடாது. எல்லாம் மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துடணும், இல்லைனா கருத்து போயிடுங்க. அவ்வளோதான், வாழைப்பூ கட் பண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு வெங்காயம், இதுக்கு வந்து வாழைப்பூ நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் வந்து லிமிட்டடாக சேர்த்தா போதும். அதனால 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் பொடியாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, 3 இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அந்த மாவோட இப்போ நம்ம சேர்த்த மற்ற பொருட்களும் நல்லா கலந்து வரணும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்து விடும் போதே நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பூண்டு மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனுடைய வாசம் நம்ம இந்த மாவு கலந்து விடும் போதே அந்த வடையினுடைய வாசம் வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உருண்டைகளை உருட்டிக்கலாம். நீங்கள் வடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகள் சைஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். பக்கோடா மாதிரி போட்டாலே இன்னும் முறுமுறுன்ட்டு சூப்பராக இருக்கும். வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த சைஸ் அளவுக்கு உருட்டிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உருட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பேட்சுக்கு நம்ம ரெடியாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா வடையை தட்டி போகிறதுக்கு எண்ணெயில் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தேவையான அளவுக்கு உருட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக கடாயில் வந்து எண்ணெய் வந்து கரெக்டான பக்குவத்தில் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு உள்ளங்காயில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா சைட்ஸில் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி சேர்த்துக்கணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் எல்லா வடையும் சேர்த்துட்டு திருப்பி விட்டிங்கன்னா வடை வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே எல்லாம் வேகாமல் போயிடும். அதனால் எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பி விட்டுறாதீங்க, வடை வந்து உடஞ்சிடும். அதனால கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் சில படங்கு வந்து நம்ம வடையை வெளியே எடுத்துடலாம். அதே போல் எண்ணெய் காயாமல் வடை தட்டி போட்டுட்டோனாலையும் எண்ணெய் கோத்துட்டு வந்துடும். வடை ஃபுல்லாக எண்ணெய் கோத்துக்கும். அதுக்கப்புறம் வடை வந்து முழுசாக கிடைக்காது, உடஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்துடுச்சு, எடுத்துடலாம் வெளியே. நெக்ஸ்ட்டு பேட்சும் இதே போல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மொறுன்ட்டு மேலே மொறுன்ட்டு உள்ளே சாஃப்டாகவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வாழைப்பூ உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த மாதிரி வடையாவோ இல்லை கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாழைப்பூ ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் அண்ட் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.